வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு குட்டி அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ண உடனே எடுத்தோடனே அனலிட்டிக்ஸ் பேஜ் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா வியூ மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வியூ மோரை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மேலே வந்துட்டு லாஸ்ட் 28 days அப்படின்னு மட்டும்தான் முன்னாடிலாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் மந்த் டைம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 daysனு ரைட் சைடு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே லாஸ்ட் மந்த் பிப்ரவரிக்கான அனலிட்டிக்ஸும் அங்கேயே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு பார் கிராஃப் மாதிரி வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு வெறும் லாஸ்ட் 28 days அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற மந்த்ஸ் எல்லாமே வந்துட்டு வரிசையாக அதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ லைஃப் டைம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, லாஸ்ட் 365 days எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். பட் இது எல்லாமே அந்த லாஸ்ட் 28 days அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் தான் வந்துட்டு வரும். பட் இப்போ வந்துட்டு ரெடிமேடாக அந்த ப்ரீவியஸ் மந்தோட ரிப்போர்ட்டை மட்டும் அவங்க முன்னாடியே வந்துட்டு வச்சுட்டாங்க. அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்கு வியூஸு அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த அப்டேட் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால நமக்கு பெரிய லாபம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு யூடியூபராக நம்ம அனலிட்டிக்ஸ் பேஜை ஒய்டி ஸ்டுடியோ ஆப் மூலமா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு செட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வாரத்துக்கு ஒரு அப்டேட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனில். அது எல்லாத்தையுமே அப்பப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். அது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.